Hello everyone, welcome to my channel Sri Nevi Studies. இன்னைக்கு நம்ம வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்போட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இல்லை இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா அது அரிஸ்டோக்ரஸி என்ன நியூ மிடில் கிளாஸ். அரிஸ்டோக்ரஸினா என்னன்னு முதவே சொல்லிட்டேன். டாமினன்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஹவு டிட் நேஷ்னலிசம் அண்ட் ஐடியா ஆஃப் நேஷன் ஸ்டேட் எமர்ஜ்ட்? எப்படி வந்துட்டு நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நேஷன் ஸ்டேட் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிறவங்க வந்துட்டு சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி they are dominant people. யார்? அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிறவங்க, அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் வந்துட்டு சோஷியலி பொலிட்டிக்கலி எல்லா இதுலேயுமே வந்துட்டு எல்லா பேசிஸ்லேயுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு என்னென்னா ஒரு டாமினண்ட்டான பீப்புள். ஓகேங்களா, இவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு காமன் வே ஆஃப் லைஃப் இருந்துச்சு. லைஃப் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, காமன் வே ஆஃப் லைஃப். அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் இருந்தது, ஓன் எஸ்டேட்ஸ், பணக்காரங்களில். அதனால் வந்துட்டு எஸ்டேட்ஸ் இருந்துச்சு, டவுன் ஹவுசஸும் இருந்தது. இந்த கண்ட்ரி சைட்ஸில் வந்துட்டு டவுன் ஹவுஸும் எஸ்டேட்ஸும் இருந்தது. ஓகேங்களா, ஓன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு என்ன லாங்குவேஜ் வந்துட்டு மேஜராக பேசினாங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் பேசினாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிப்ளோமசி அண்ட் ஹையர் சொசைட்டி. அரிஸ்டோக்ரஸி என்னதான் டாமினேட்டிங் பீப்புளாக இருந்தாலுமே தே ஆர் வெரி ஸ்மால் குரூப், அதாவது கொஞ்சம் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க, ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க, ஸ்மால் குரூப் தான் இவங்க. ஓகேங்களா, இவங்க வந்துட்டு ஃபேமிலிஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா வந்துட்டு மேரேஜ் மூலமாக தான் வந்துட்டு கனெக்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஒரு அரிஸ்டோக்ரஸி வந்துட்டு இன்னொரு அரிஸ்டோக்ரஸியோட எப்படி கனெக்ட் ஆகுவாங்கன்னா வந்துட்டு மேரேஜ், அதாவது கல்யாணம் மூலமாக தான் வந்துட்டு ஒரு ரீஜனில் இருக்க அரிஸ்டோக்ரஸி இன்னொரு ரீஜனில் இருக்க அரிஸ்டோக்ரஸிஸும் வந்து என்னென்னா கனெக்ட் ஆனாங்க. ஓகேங்களா, அரிஸ்டோக்ரஸி ஸ்மால் குரூப் தான். மெஜாரிட்டி ஆஃப் யூரோப்பில் இருந்தது யாருன்னா மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னா பெசன்ட்ஸ் தான், அதாவது யாருன்னா விவசாயிகள், ஃபார்மர்ஸ். மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாராக இருந்தாங்கன்னா பெசன்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஓகேங்களா, பெசன்ட்ஸ் தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஓகேங்களா, வெஸ்ட்டு, அதாவது வெஸ்ட்டு சைடில் வந்துட்டு பல்க் ஆஃப் லேண்ட், அதாவது நிறையா லேண்டு வந்துட்டு, அதாவது மொத்தமாக வந்துட்டு லேண்டு இருக்கிற லேண்டெலாம் வந்துட்டு யார் வந்துட்டு கல்டிவேட் பண்ணாங்க? டெனன்ட்ஸ் அண்ட் ஸ்மால் ஓனர்ஸ். டெனன்ட்ஸ்னால் என்னென்னா ரெண்ட்டுக்கு வந்துட்டு, அதாவது பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ்கிட்ட வந்துட்டு ரெண்ட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு அதை வந்துட்டு இது ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லேண்ட்லார்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா அவங்க தான் வந்துட்டு, அதாவது நிலத்து ஓனர்கள் அப்படின்றது மாதிரி. ஓகேவா, ஒரு நிலத்தோட ஒரு ஓனர், அவங்கள்ட்ட வந்துட்டு ரெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த லேண்டை வாங்கிட்டு அதுக்கு வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணிட்டு அதில் கல்டிவேட் பண்ணுவாங்க அவங்க டெனன்ட்ஸ். ஓகேங்களா, ஈஸ்ட்லேயும் சென்ட்ரல் யூரோப்லேயும் வந்துட்டு அதாவது பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் இருந்தது. பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் மெயின்லி இதை வந்துட்டு யார் வந்துட்டு ஓன் பண்ணியிருந்தா, அந்த எஸ்டேட்ஸை யார் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அரிஸ்டோக்ரஸி பீப்புள்ஸ் தான். இவங்க ஓன் பண்ணியிருந்த அந்த எஸ்டேட்ஸை வந்துட்டு யார் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா சர்வ்ஸ்னால் வந்துட்டு இந்த கொத்தடிமைகள், அதாவது சம்பளம் எதுவும் கொடுக்காம வந்துட்டு ரொம்ப அடிமை மாதிரி இது பண்ணிக்கிட்டு அவங்கள தான் வந்து கல்டிவேட் பண்ண வச்சுருந்தாங்க. ஈஸ்ட்லேயும் சென்ட்ரல் யூரோப்லேயும் வந்துட்டு இதுதான் நிலைமையாக இருக்குது. அப்புறம் என்னென்னா வெஸ்டர்ன் யூரோப்லேயும் இதுதான் ரொம்ப முக்கியம். பார்ட் ஆஃப் சென்ட்ரல் யூரோப்பில் ஒரு சில பகுதிகள்லையும் என்னென்னா வந்துட்டு புதுசாக வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததுனால என்ன ஆச்சுன்னா டவுன்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கையில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா கமர்ஷியல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். கமர்ஷியல் கிளாஸ் பீப்புள்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. இவங்க இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாச்சு, அதாவது மார்க்கெட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு.
ப்ரொடக்ஷன் ஃபார் மார்க்கெட்ஸ் என்ன ஆகுது, இதுவும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகேங்களா. அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இங்கிலாண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது. இங்கிலாண்டில் எப்போ வந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃபில் தான் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் தான் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு, 18th செஞ்சுரியில் வந்துச்சு. ஃப்ரான்ஸ்லேயும் பார்ட்ஸ் ஆஃப் ஜெர்மனி, ஒரு சில பார்ட்ஸ் ஜெர்மனியோட ஒரு சில பார்ட்ஸில் இது எப்போ வந்துச்சுன்னா 19th செஞ்சுரியில் தான் வந்துச்சு. ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி டவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன், அதாவது இந்த கமர்ஷியல் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் கிளாஸ், இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க்கிங் கிளாஸும் மிடில் கிளாஸும் வந்துட்டு என்ன ஆகுறாங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு வர்றாங்க. ஓகேங்களா. யார் யார் வரா, ஒர்க்கிங் கிளாஸும் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன்ஸ். ஓகேங்களா. இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மிடில் கிளாஸ்னால் வந்துட்டு இவங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்று இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி ஓன் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்க, இல்லைனா ப்ரொஃபஷ்னல்ஸ், அதாவது டீச்சர், டாக்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்துட்டு மிடில் கிளாஸ் இல்லைனா ஒர்க்கிங் கிளாஸ். ஓகேங்களா. இப்போ சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் என்னென்னா இந்த குரூப்லாம் வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான், கம்மியாக தான் இருந்தது 19th செஞ்சுரியில் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இந்த குரூப்ஸ் வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா வந்துட்டு ஸ்மாலாக தான் இருந்தது, ஸ்மால் குரூப்ஸ். அதாவது இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் மெஜாரிட்டி வந்து எஜுகேட்டடாக தான் இருந்தாங்க. எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு வந்துட்டு அதாவது இந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருந்தது. அது மாதிரி இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு நேஷ்னலிசம், அதாவது நம்மளுக்கு ஃப்ரீடம், இந்த மாதிரி ஃப்ரீடம் லிபரலிசம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீடம் அப்படின்ட்டுனாலே வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நேஷ்னல் யூனிட்டி இருக்கணும். ஒரு நேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அதில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காமன் ஐடென்டிட்டி, எல்லாருமே வந்துட்டு ஒரு யுனைட்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் அரிஸ்டோக்ரஸி இதுதான் வந்துட்டு இவங்களோட கன்சர்னாக இருந்தது. அதாவது ஒரு நேஷ்னலிசம், அதாவது நேஷன் ஸ்டேட் கிரியேட் ஆகணும்னா அதாவது அதுக்கு என்ன முக்கியமான ஒரு இதுனா வந்துட்டு நேஷ்னல் யூனிட்டி இருக்கணும். அப்புறம் வந்து இந்த அரிஸ்டோக்ரஸியை வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும். இதுதான் இவங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.